ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் உள்ள பர்த்தலமேயு என்கின்ற ஒரு அப்போஸ்தலனை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் பர்த்தலமேயு என்று இவன் அறியப்படுகிறான். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இவன் நாத்தான்வேல் என்று அறியப்படுகின்றான். இதை குறித்து நாம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனிதனை குறித்ததான கூடுதல் தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிலிப்பு என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் என்பது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அன்றைய நாட்களில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த வாலிபர்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், நன்கு வேதத்தை அறிந்தவர்களாக நாம் பார்க்கிறோம். பிலிப்பு நாத்தான்வேலிடத்தில் சொல்லும் பொழுது, மோசையினுடைய நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனத்திலையும் எழுதியிருக்கிறவர், அவர் யோசேப்பின் குமாரன், நாசரேத்தூரானுமாகிய இயேசு என்று சொன்ன பொழுது நாத்தான்வேல் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே ஆனால், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமா என்று கேட்கிறார் பிலிப்புவின் இடத்துல. இதை பார்க்கும் பொழுது அன்றைய நாட்களில் இருந்த வாலிபர்கள் நன்கு வேதத்தை அறிந்திருந்தார்கள், வேதத்தை அதிகமாக படிச்சிருந்தாங்க. அன்றைக்கு வேதம் முழுமையாக முற்று பெறவில்லை. அவங்க கையில் வச்சுருந்தது பழைய ஏற்பாடு மட்டும்தான். அது அன்றைய நாட்களில் நம்ம வச்சுருக்கிறது போல் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வச்சு எல்லார் கையிலையும் வேதம்லாம் இருந்தது கிடையாது. ஆனால் இவர்கள் ஒழுங்காக கிரமமாக வீடுகள்லையும் ஜெபாலயங்களையும் தேவாலயங்கள்லேயும் இந்த நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு வாசிக்கிறதெல்லாம் கேட்டு வேதத்தை நன்கு அறிந்திருந்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட பிலிப்பு சொன்னோன்னே வந்து பார் என்று சொன்ன உடனே அவன் இயேசுவை போய் பார்க்கிறான். இயேசுவை போய் பார்க்கிறப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை பார்த்து சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகின்றார். இப்போ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு அவனுடைய குணாதிசயத்தை அறிகிறார், இயேசு அவனை குறித்து முழுமையாக அறிஞ்சிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி சொன்ன பிற்பாடு அவன் சொல்கிறான், இயேசுவை நீ தேவனுடைய குமாரன் சொல்லி சொல்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லி சொல்கிறான். இப்போ வேதத்தை அறிவதின் மூலமாக தான் நம்ம கிறிஸ்துவை அறிய முடியும்னு நேற்றைய செய்தியிலையும் பார்ப்போம், இன்றைய செய்தியிலும் இதை தான் பார்க்கிறோம். இன்னும் ரொம்ப குறிப்பாக அன்றைய நாட்களில் இருந்த வாலிபர்கள் எப்படி வேதத்தை அறிந்திருந்தார்கள், இன்றைய சமூகம் எப்படி இருக்குது, வாலிபர்கள் வேதத்தை அறிகிற அறிவில் வளராத ஒரு வாலிப சமூகம். இன்றைக்கி ஆடல் பாடல் கச்சேரி இது மாதிரியான காரியங்களில் தவறாக வழிவிலகி வேதம் இல்லாத இடத்துல போய் சிக்கி உழண்டு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிற வாலிபர்கள். வேதம் ரொம்ப மிக தெளிவாக சொல்லுகிறது, இளவயதும் வாலிபமும் மாயேன்னு சொல்லுது. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை அப்படின்னு சொல்லுது. இயேசுவை வேதத்தில் தேடு அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு விட்டுட்டு வாலிபர்கள் இன்றைக்கு அநேக பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கடவுளை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். மிக குறிப்பாக பெற்றோர்கள், திருச்சபையினுடைய போதகர்கள் வாலிபர்கள் மீது மிக கரிசனையாக இருந்து அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இன்றைய நாட்களின் மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எவ்வளோ பேர் அநேக யூடியூப்பில் தவறான காரியங்களை பார்த்து தங்கள் மனதை கெடுத்து வழி விலகி, குடும்பங்கள்லேருந்து வழி விலகி அநேக பிரச்சனைகளில் காணப்படுகிறார்கள். இந்த நாத்தான்வேல், இந்த பிலிப்பு இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அன்றைய வாலிபர்கள் எப்படி வேத அறிவு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. அது மாத்திரமல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நாத்தான்வேலை பார்த்தோன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது பிலிப்புனை அழைக்கிறதுக்கு முன்னதாக நான் உன்னை அறிவேன், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், இதெல்லாம் இயேசு சொல்கிறாரு. இதை என்ன இயேசு அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொன்னால்,
மிக குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்லாம் அறிந்த தேவன், திரித்துவத்தினுடைய 2வது நபராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் அறிந்தவர். அவர் பூமியில மனிதனாக இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் அவர் கடவுளாக, பூரண கடவுளாக இருக்கிறார். அவர் பூரண கடவுளாக இருந்த பொழுதும், பூரண மனிதராக இருந்த பொழுதும் அவர் எல்லாம் அறிந்த கிறிஸ்துவாகவே இங்கு காணப்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். உன்னுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். உன்னை பற்றி தெரியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லா படைப்பை குறித்தும், எல்லா மனிதனை குறித்தும், எல்லா ஆணை குறித்தும், எல்லா பெண்ணை குறித்தும் கடவுள் நன்கு அறிந்திருக்கிறார். மறந்துடாதீங்க, கடவுள் எல்லாம் அறிந்த ஒரு தேவன். அவருக்கு முன்னதாக நீ எதையும் மறைக்க முடியாது. உன்னுடைய பாவங்கள்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். நீ மனம் திரும்பணும், உன் பாவத்தை விடணும், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரணும். இது இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை மிக ஆபத்தான ஒரு நிலை. ரட்சிக்கப்பட்டிருந்தா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், உனக்குள்ளே இன்னும் பாவம் இருக்குது. இன்னும் அந்த பாவத்தை கடவுள் அறிகிறார், உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். தொடர்ந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல, நீங்கள் தொடர்ந்து சத்தியத்தில் அறிகிற அறிவில் வளரும் பொழுது தான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இன்னும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக முடியும். எல்லாம் அறிந்த கிறிஸ்து உன்னை அறிந்திருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ தேவைகள் இருக்குமே, ஆனால் ஒரு விசுவாசியாக உன்னுடைய குமுறல்கள் எதுவும் இருக்குமானால் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அவரிடத்திலே சொல்லு. அவர் உனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்தில் இந்த நாத்தான்வேல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நமக்கு அறிவுறுத்தி கூறுகிறார். இதை அறிந்து செயல்பட கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.